வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்ன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அதான் சொல்ட்டு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? டைப் அலைஸ்க்கும், இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ நீங்க போன எபிசோட்ஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி பண்றது? டைப் அலைசிஸ்னா என்ன? ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன? ரீட் ஒன்லினா என்ன? அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். ஸோ நம்ம இப்ப வந்து இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பட் நெறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்டிங்லயே கன்ஃப்யூஸ் வரலாம். ஸோ டைப் அலைஸும் இன்டர்ஃபேஸும் ஒரே மாரி தானே இருக்கு. 2மே ஒண்ணு தானே. அப்புறம் எதுக்கு நான் இத வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அங்க தான் நம்ம வந்து பிகினர்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்து போறோம். ஸோ ஒவ்வொரு இதுவுமே நான் வந்து எக்ஸாம்பிளோட என்ன ஏது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் வந்து போயிரலாம். ஸோ நான் ஒரு பிளெயின் டைப் ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் வந்து வச்சிருக்கேன். வெறும் ஜஸ்ட் நீங்க போன எபிசோட்ஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்ப வந்து டிஃபைன் பண்ணும். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா? இல்ல அது வந்து என்ன டைப்பு? இல்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் நம்ம. சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து நேம் அஸ்வின். ஸோ ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல வைக்கிறேன். இப்ப நமக்கு வந்து எந்த எரர் எதுவுமே அடிக்கவே அடிக்காது. ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்றதுமே நமக்கு வந்து தெரியும். நம்ம குடுக்கலனாலுமே அது வந்து கரெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் குடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நீங்க அத பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப் தானே ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து டைப் எழுதி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ டைப் வந்து இப்படி போடுறேன். அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். அதே மாரி ஏஜ் வந்து நம்பரா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லி போட்டு யூஸ் பண்ணிருவோம்ல. ஸோ இதே மாரி தான் இன்டர்ஃபேஸும் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் யூசரா தான் வந்து இருக்க போது. பட் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டூலாம் வராது. ஸோ இன்டர்ஃபேஸ் யூசர்ன்னு குடுத்தாச்சு. இதே நேமு, இதே ஏஜ் இப்படியே தான் வந்து வரும். ஸோ இத வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ 2மே சேம் நேம்ல இருக்கிறதுனால வரும். நீங்க இப்ப இத யூஸ் பண்ணீங்கனாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலிட் தான். ஸோ சிம்பிள் ஆப்ஜெக்ட்ட பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, டைப், இன்டர்ஃபேஸ் 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் ப்ரோ நான் வந்து இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணணும்? டைப்பே யூஸ் பண்ணிட்டு போயிரலாமே அப்டின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அது என்ன அப்டிங்கிறத இந்த வீடியோட எண்டுல நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஒவ்வொரு இதுவா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிரும். போக போக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரி ஓகே. 2ம் ஒரே மாரி தான் இருக்குன்னு நெனச்சுப்பீங்க. பட் இப்படிதான் அதோட டெம்ப்ளேட், இதோட சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்ட் எல்லாம் நம்ம வந்து போன இதுல வந்து வச்சிருந்தோம். சோ அதெல்லாம் வந்து என்னால வைக்க முடியுமா அப்படின்னு இன்டர்ஃபேஸ்ல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே வந்து வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன வந்து ஆப்ஷனல் ஃபீல்டா வந்து வைக்கிறேன். சோ ஃபோன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ன்றத வச்சுக்கிறேன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃபோன் வந்து குடுக்குறேன். சோ ஃபோன்ல வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து குடுக்குறேன். சோ ஏன் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்ப இத குடுத்தாச்சு. இப்ப சப்போஸ் இத வந்து நான் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனலா எடுத்துடுறேன். இங்கேயுமே கமெண்ட் பண்ணிடுறேன் அப்டின்னா, நமக்கு எரர் அடிக்கும். ஸோ சேம் டைப்ல இருக்கிற மாரியே தான் வந்து வரும். ஸோ இது வந்து இல்ல அப்டின்னு சொல்லி வருதே அப்டின்னு சொல்லி வரும். நான் இந்த இடத்துல ஆப்ஷனல் ஃபீல்டும் குடுத்துர்றேன். சரி ஓகே. ஆப்ஷனல் ஃபீல்டும் இன்டர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னோட ரீட் ஒன்லிய யூஸ் பண்ணலாமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரீட் ஒன்லில என்ன பண்றோம் அப்டின்னா, ஐடி வந்து குடுக்குறேன். ஸோ ஐடில வந்து நம்பர் அப்டின்னு சொல்லி குடுத்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, என்னால ரீட் ஒன்லில ஐடி மட்டும் குடுக்க முடியும். இங்க வந்து இன்னொரு இஷ்யூ வருது. அது என்ன அப்டின்னா, ஐடி வந்து மிஸ்ஸிங் இன் டைப் அப்படின்னு சொல்லி வருதா? அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இத வந்து ஆப்ஷனலா குடுக்கல. ஃபுல்லா தான் குடுத்துருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஐடி அப்படின்றத குடுக்குறேன். ஐடில வந்து ஜஸ்ட் 1, 2, 3 ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த இஷ்யூ வந்து போயிரும். ஸோ இப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும். பட் இந்த ரீட் ஒன்லில நம்ம போன வாட்டியே டைப்லயே பார்த்திருந்தோம். ஆப்ஜெக்ட்ல வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ்ல தானே இப்ப குடுத்துருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். யூசர் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3 இல்ல 1, 2, 4 அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எரர் வந்து அடிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வெறும் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி தான். அதனால எனக்கு இத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் டைப்பும், இன்டர்ஃபேஸும் ஒரே மாரி தான் இருக்கு. சரி நான் ஏன் வந்து நான் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளோட நேமும், ஏஜையும் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இதையுமே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் இங்க கீழ வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்றேன். அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லெட் அட்மின் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நேமு, ஏஜ் பேசிக்கா வந்து அது அட்மினா இல்லையான்றது தெரியணும்ல. ஸோ என்ன ரோலா இருக்குமோ அத வந்து நான் குடுத்துர்றேன். ஸோ பேசிக்கா சூப்பர் அட்மின் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். சரி இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளோட இத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து புதுசாவே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அட்மின்னு சொல்றேன்.
பட் அந்த இன்டர்ஃபேஸ் இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு எரர் அடிக்கும். ஸோ நான் இன்டர்ஃபேஸ் அட்மினை வந்து கிரியேட் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்போ இன்டர்ஃபேஸ் அட்மினை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ் அட்மின்ல ஜஸ்ட் வெறும் ரோல் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஸோ ரோல் வந்து என்னவா இருக்கு? எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ நான் வெறும் ரோல் மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இஷ்யூ வந்து வருது. என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, நேம் வந்து இருக்கு. ஆனா அது வந்து அந்த அட்மின்ற இன்டர்ஃபேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இத வந்து இங்க கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ்ல யூசர் இருக்கா? ஸோ அதுல வந்து நேமும், ஏஜும் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி நேமும், ஏஜும் இருக்கு. நீங்க புதுசா வந்து கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நான் இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அட்மின் எக்ஸ்டென்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப எனக்கு எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது. இது வந்து பேஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த யூசர்ல வந்து இன்டர்ஃபேஸ் யூசர்ல இருக்கிறது எல்லா யூசருக்கும் வரும். பட் இந்த அட்மின்ல வந்துட்டு இருக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ரோலு, இவங்க வந்து வேற என்னலாம் எடிட் பண்ண முடியுமா, டெலீட் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, இவங்கள்ட்ட தான் இந்த அக்சஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இதுலேருந்து யூசர்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும். நான் அட்மின்னு, அதுலேருந்து எக்ஸ்டென்ஸ் யூசர்னா நான் நேம், ஏஜ், அப்புறம் என்னோட ரோலையும் நான் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு தான் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு பயங்கரமானது. இது வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்ற டவுட் வரலாம். அதாவது வந்து அதுலேருந்து எடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு அப்பா வந்து ஹைட்டாவும் வெயிட்டாவும் இருக்காங்க அப்படின்னா, அதே இது அந்த குழந்தைக்கு வரதுக்கான சான்ஸ் அதே மாதிரி அந்த குழந்தை ஹைட்டா வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த ஜெனட்டிக்கா வருது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஒரு பேசிக்கா ஒரு இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம இன்னொரு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் வந்து பயங்கரமா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே முடியும். ஸோ அங்க தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிரியேட் பண்றேன் பாருங்களேன். ஸோ இன்டர்ஃபேஸ் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பெர்சனுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா பெர்சனுக்குமே கண்டிப்பா வந்து நேம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி வந்து இருக்கும். ஸோ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து இருக்கும். அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன் வந்து இருக்கும், எம்ப்ளாயி இருக்கும். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஆனா அந்த மேனேஜரோட இன்டர்ஃபேஸ்க்கு அந்த மேனேஜர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மேனேஜருக்கு கீழே என்னென்ன வருவாங்கன்னா, யார் யார் இருக்காங்களோ ஸோ எக்ஸ்டென்ஸ், ஸோ பெர்சன், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயி இன்டர்ஃபேஸையுமே நான் வந்து மல்டிபிளா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சொல்றது. ஒரு இதை மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஸோ நேமு, எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அந்த பேஸ் ப்ராப்ஸ் தாண்டி பேஸ் இன்டர்ஃபேஸ் தாண்டி நம்ம அடுத்தடுத்தது வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேனேஜர் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இன்டர்ஃபேஸோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே. இதெல்லாம் வந்து வெறும் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? ஃபங்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதா? ஏன்னா நம்ம நெறைய இடத்துல ஃபங்ஷன்ஸ் போட்டுருவோம். ஸோ ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? முடியலையா? அப்படின்றதையுமே பார்த்தரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ கான்ஸ்ட் ஆட் a, b. ஸோ இந்த a, bல என்ன போடுறேன் அப்படின்னா, a பிளஸ் b அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இல்ல, எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வருது. நீங்க இந்த இடத்துல தனித்தனியா கூட குடுத்துக்கலாம். ஸோ நம்பர் இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருப்போம். பட் ஆனா நம்ம அதுக்காக வந்து இன்டர்ஃபேஸையோ டைப்பையோ கிரியேட் பண்ணல. ஸோ அதனால நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் வந்து போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஏவும் பியும் வந்து நம்பரா இருக்க போது, ஏவும் நம்பரா இருக்க போது, அதே மாதிரி பியும் வந்து எனக்கு நம்பரா இருக்க போது. ஸோ அதுலேருந்து வர அவுட்புட்டும் எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரா தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆட் ஃபங்ஷனை என்னால வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த இடத்துல இனிமே வந்து இது வந்து தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து இனிமே தேவையில்ல. ஸோ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னால யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டா வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பிஹேவியரையும் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க இப்போ ஃபங்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் வந்து யூஸ் பண்றீங்க, இல்ல கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் இல்ல வேற எங்கேயோ கிளாஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நான் அதை எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் வைக்கிறேன் டாக். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, என்னோட இன்டர்ஃபேஸா வந்து இருக்க போகுது. ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து அனிமல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த அனிமலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து
நேம் இருக்கும். ஸோ அந்த அனிமல்ன்றது இன்டர்ஃபேஸ் இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு இஷ்யூ வந்து வருது. ஃபர்ஸ்ட் அத வந்து கிரியேட் பண்ணிடலாம். இன்டர்ஃபேஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப அந்த அனிமலுக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக் சவுண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ மேக் சவுண்டு. அது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, வாய்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இந்த வாய்ட்ங்கிறது பேசிக்கா என்னன்னா, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா நம்ம வந்து குடுத்துருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டார் வந்து போடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆவும். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, திஸ் டாட் நேம் இருக்குல்ல. ஸோ திஸ்ன்றது பேசிக்கா அந்த அதுக்குள்ள உள்ளானது தான். ஸோ நேம் வந்து நேம்ன்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்கேன்ல. ஸோ அது வந்து வாய்டா இருக்குல்ல. நீங்க இந்த மாரி இங்க குடுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம அங்கேயே வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு கன்சோல் லாக் மட்டும் குடுத்தா போதும். ஸோ அந்த கன்சோல் லாக்ல வந்துட்டு பார்க் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துறேன். இப்ப நம்ம இத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்ட்டா நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட கிளாஸ வந்து அ கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸோட வந்து ஒர்க்காக பண்ண முடியும். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நெறைய பேர் வந்து வெறும் ஃபங்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட்டும் கூட. அதுதான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஆனா கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இன்டர்ஃபேஸ்னா என்ன? டைப்னா என்ன? ஏன் அத வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து லாஸ்ட்டா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்? மல்டிபிள் டைப்ஸ வந்து என்னால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டைப் மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. என்னால மல்டிபிள் டைப்ஸ வந்து என்னால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி வந்து கிளாஸ் வந்து எப்படி வச்சு அந்த கிளாஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா இன்டர்ஃபேஸ் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். சரி ஓகே. அப்ப வந்து எப்ப வந்து டைப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து யூனியன் டைப் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ யூனியன் டைப்னா என்னன்னு தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோலயுமே நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து காட்டுறேன். யூனியன் டைப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஜஸ்ட் டைப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு என்னவா வேணா இருக்கலாம். ஸோ லோடிங்கா இருக்கலாம். எனக்கு வந்து ஏபிஐல இருந்து வருதுன்னு வச்சுக்கோவேன். ஸோ லோடிங்கா இருக்கலாம், சக்சஸா இருக்கலாம், இல்ல எரரா இருக்கலாம். இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு தான் வந்து என்னால இருக்க முடியும். ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்மளால டைப்ல தான் பண்ண முடியும். அத வந்து இன்டர்ஃபேஸ்ல நம்மளால பண்ணவே முடியாது. டியூபிள்ஸ் வந்து டைப்ல தான் வந்து வைக்க முடியும். ஸோ காம்ப்ளக்ஸா ஏதாவது ஒரு டைப் காம்பினேஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து டைப்ல தான் வந்து பண்ண முடியும். ஸோ இத வந்து நம்மளால வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து முடியாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இப்ப இந்த டைப் ஸ்டேட்டஸ வந்து லோடிங், சக்சஸ், எரர் இதெல்லாம் வந்து முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸ் எதுக்கு அப்படின்னா, பேசிக்கா வந்து ஆப்ஜெக்ட் ஃபோகஸ்டா இருக்கும். டைப் அலைஸ் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து யூஸ் பண்ண போறோம். சரி ஓகே. இப்ப நம்மளோட ரியாக்ட்ல போயிட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்கு, எப்படி வந்து இத யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு என்னோட விஎஸ் கோட்ல வந்துட்டு என்னோட app.js வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இந்த இடத்துல எதுவுமே குடுக்கவே இல்ல. வெறும் டெம்ப்ளேட் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ H1ல கோட் தஷ்வின்றத ரெண்டர் பண்றேன். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். அந்த ஃபங்ஷன் இது வந்து நான் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். இந்த காம்போனன்ட்ட நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து தனி காம்போனன்ட்டா போட்டும் இம்போர்ட் பண்ணலாம். பட் நான் டெமோ பர்ப்பஸ்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே இதுலயே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் குடுக்க போறோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ல எனக்கு வந்து ஒரு எம்ப்டி ஃபிராக்மென்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த எம்ப்டி ஃபிராக்மென்ட்ல எனக்கு 2 விஷயம் வந்து இருக்க போது. நான் அதனால H1 அப்புறம் அதே மாரி வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதையுமே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரொஃபைல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ப்ரொஃபைல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றேன். இந்த காம்போனன்ட்ட வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ நேம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் வந்து குடுக்குறேன். ஸோ ஏஜுமே வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து 25 இல்ல 23 ஏதோ ஒண்ணு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அத வந்து குடுத்து முடிச்சுடுறேன். ஸோ இப்ப நமக்கு வந்து இந்த 2த்துலயுமே வந்து எரர் அடிக்கும். ஸ்குவிக்லி லைன்ஸ் வந்து வரும். அது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து எதுவுமே குடுக்கவே இல்ல. ஸோ நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அத எடுத்துடலாம். ஸோ நேம், ஏஜ் அப்படிங்கிறத டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நமக்கு இங்கேருந்து எரர் போயிட்டு இங்க வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ எரர். ஸோ இங்க வந்து ஓகே. நம்ம இது பிராக்கெட்ஸ்ல குடுக்கணும். சரி ஓகே. இப்ப நமக்கு இங்க வர ஆரம்பிச்சுச்சு எரர். அது ஏன் வருது அப்படின்னா, இம்ப்ளிசிட்டா நீங்க ஹோர் பண்ணீங்கன்னா, எனின்ற டைப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எனியும் நீங்க எனி யூஸ் பண்றதும் டைப் ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்றதும் ஒண்ணு தான். ஸோ அது வந்து அதனால நம்ம என்ன பண்ற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஸ்ட்ரிங் ஆகவும், அதே மாரி எனக்கு ஏஜ் வந்து நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஏன்னா நான் அத தான் இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல வந்து இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி டைப்ப யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாரி தான் இத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம ரெண்டர் பண்ணோம்ல. ஸோ அதனால நான் ரெண்டர் பண்ணி காட்டுறேன். யூஐல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே பார்ப்போம் நம்ம. ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்ப நம்ம போலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்.
ஏன்னா இது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேம் வந்து வரும். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏஜும் எனக்கு வந்து வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம ரன் டைம் எரருக்கு பதிலா கம்பைல் டைம் எரர் வந்து வர்றது தானே நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்றோம். சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து அ நம்பர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். சோ ஏன்னா நம்ம நம்பர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது? இத நான் இப்ப குளோஸ் பண்ணிடுறேன். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 25ன்றது ரெண்டர் ஆகும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் நம்ம வந்து ஆல்ரெடி கம்பைல் ஆகி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். அது நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல கம்பைல் டைம் எரர் வந்து வருதுல்ல. இது ஏன் வருது அப்படின்னா, இங்க தான் டைப் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. சோ பார்த்தோம் அப்படின்னா, என்னால வந்து நம்பர் பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங்ன்றத பாஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இஷ்யூ வந்து வருது. சோ இதுதான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட் இதனால தான் யூஸ் பண்றோம். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நெறைய வீடியோல பேசியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, இந்த சீரிஸ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா டைப்க்கு பதிலா எப்படி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். சோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா தானே நமக்கு வந்து நெக்ஸ்ட் உள்ளது என்னன்றது தெரியும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றேன். அந்த இன்டர்ஃபேஸ்ல பேஸ் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். பேஸ் ப்ராப்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, என்னோட எல்லாத்துக்குமே வந்து அது இருக்கும் அப்படிங்கிறத அந்த பேஸ் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். சோ அது வந்து ஐடி நம்பரா இருக்க போது நான் இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றேன். சோ இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். யூசர் ப்ராப்ஸ். அதுல எக்ஸ்டெண்ட் பண்றேன். அந்த எக்ஸ்டென்ஸ்ல என்ன அப்படின்னா, பேஸ் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி அந்த வெறும் பிளெயின் டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்திருப்போம். சோ இந்த மாரி வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் இங்க வந்து இது குடுத்துக்கிறேன். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, யூசர் ப்ராப்ஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பேஸ் ப்ராப்ஸ்னா என்னன்னா, ஐடியும் இந்த யூசர் ப்ராப்ஸ்க்குள்ள வரும். சோ நான் நேம் வந்து குடுக்குறேன். சோ நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கான பங்ஷன வந்து கிரியேட் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ பங்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த பங்ஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரா வந்து இருக்க போது. சோ அந்த யூசர்ல நமக்கு தெரியும். இப்ப நம்ம 2 வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால நமக்கே வந்து தெரியும். சோ என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரிட்டர்ன் வந்து போட்டுக்கிறேன். அதுல வந்து ஒரு எம்ப்டி பிராக்மென்ட் வந்து குடுத்துக்கிறேன். அந்த எம்ப்டி பிராக்மென்ட்குள்ளார நான் என்ன டிவ் வந்து கூட போட்டுக்கலாம். சோ நீங்க வந்து குடுத்துட்டு நமக்கு வந்து 2 தான் வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஒண்ணு ஐடி, இன்னொன்னு வந்து என்ன நேமோ அந்த நேம வந்து நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். இங்க அதுக்கு டீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு நான் அத வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஐடி, நேம்ன்னு சொல்லிட்டு. சோ மறுபடியும் நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காம்போனன்ட்ட வந்து போடணும். உள்ள போடணும். சோ நான் அதையுமே வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து காட்டிடுறேன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, யூசர் காம்போனன்ட் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து இருக்க போது. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 அப்படின்னு குடுக்குறேன். அதே மாரி வந்து நேம் வந்து இருக்க போது. சோ நேம் வந்து இருக்க போது. அதையுமே ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு நேம் வந்து குடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க எரர் போயிடும். இங்க வந்து ஹோர் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் இம்ப்ளிசிட்டா வந்து எனி தான் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துரும். சரி ஓகே. இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட யூசர் ப்ராப்ஸ் இருக்குல்ல. சோ நான் எக்ஸ்டெண்ட் பேஸ் ப்ராப்ஸ்ல ஐடி மட்டும் தான் இருக்கு. நான் அதுலேருந்து எடுத்து யூசர் ப்ராப்ஸ போடுறேன். எடுத்துட்டு நம்ம அத 2த்தையுமே எடுத்து யூஸ் பண்றோம். இப்ப நமக்கு வந்து ஐடி வந்து நம்பரா இருக்கணும். நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இங்க இந்த இடத்துல வந்து எரர் வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு ரன் ஆகுதான்னு போய் பார்ப்போம். நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இத குளோஸ் பண்ணிடுறேன். இங்க கம்பைல்ட் வித் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. நான் இத குளோஸ் பண்ணிடுறேன். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ரன் ஆகும். நான் மறுபடியும் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்டா கம்பைல் ஆகி தான் ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது. ஆனா எனக்கு இங்க கம்பைல் டைம் எரர் வருது. இப்போ உங்களுக்கு கம்பைல் டைம் எரர்னா என்ன? ரன் டைம் எரர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கம்பைல் டைம் எரர் வருதுல்ல, ஏன் வருது அப்படின்னா, அது வந்து நம்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம ஆனா ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்பரா குடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நமக்கு எந்த எரருமே கம்பைல் டைம் எரர் கூட வரவே வராது. நமக்கு கரெக்ட்டா ரன் ஆகி நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். சோ இதுதான் வந்து நம்ம இப்படிதான் வந்து இன்டர்ஃபேஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரி ஓகே. இப்ப நான் வந்து இத வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே வந்து முடியும். சோ நம்ம அதுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இன்டர்ஃபேஸ் யூசர் ஆ யூசர் 1 அப்படிங்கிற மாரி வந்து நான் குடுத்துக்கிறேன். இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போது. ஏஜ் வந்து நம்பரா இருக்க போது. சோ நான் இப்ப என்னோட ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் யூசர், செட் யூசர் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து குடுக்க போறோம். சோ இந்த யூஸ் ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து நல்லா இருக்க போது. பட் இந்த இடத்துல நம்ம டைப்ப டிஃபைன் பண்ணுவோம்ல. சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எனக்கு யூசரா இருக்கலாம், இல்ல நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் இத வந்து குடுத்துர்றேன். இப்ப பார்த்தோம் யூசர் 1ன்றது குடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த டைப் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ யூசர் 1ஆ இருக்கணும், இல்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். சோ இப்படிதான் வந்து நம்மளால இன்டர்ஃபேஸ்லயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாரி டைப் யூஸ் ஸ்டேட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம டைப்ல போன வீடியோல போட்டிருப்போம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா போன வீடியோ செக் பண்ணி பாருங்க. நான் அதுல வந்து டீடைல்டா பேசியிருந்தேன். எப்படி வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம செட் பண்றோம் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். நீங்க இத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து HTML ப்ராப்ஸ வந்து என்னால யூஸ் பண்ண முடியுமா? இன்டர்ஃபேஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்ப. இப்ப ஜஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்ஷன் வந்து அதாவது ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அதுல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அத கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ண போறேன். எத ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன்.
ஒரு செப்பரேட் காம்பனன்ட் பட்டனுக்காக நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா லேபிள், இன்னொன்னு வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போதைக்கு நம்ம எரர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பட்டன் முடிஞ்சிருச்சா, இப்போ பட்டன்ல வந்து இங்க டாட் 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 ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து பேசிக்கா ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் தான் இந்த இது. ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன லேபிள் இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணும்ல, நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா லேபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்பனன்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா பட்டன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த பட்டன்றத போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம லேபிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். அந்த லேபிள்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா கிளிக் அப்படின்னு சொல்லி இருக்க போது, இன்னொன்னு என்ன அப்படின்னா டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஸோ டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி இருக்க போது. சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பனன்ட் வந்து வருதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா டிசேபிள்டா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இந்த இடத்துல வந்து டிசேபிள்டுன்னு கொடுத்துருக்கோம். நான் இப்போ இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னால வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ நான் இதை வந்து இப்போ மறுபடியும் டிசேபிளுக்கே கொண்டு போயிடுறேன். சரி ஓகே. இப்போ ஆனா நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எனின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பட்டன் ப்ராப்ஸ்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ பட்டன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்டன் ப்ராப்ஸ் எக்ஸ்டென்ஸ் இது வந்து பட்டன் ப்ராப்ஸ்ங்கிறது நேம். ஸோ எக்ஸ்டென்ஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரியாக்ட் இருக்குல்ல, ஸோ ரியாக்ட்ல இருந்து எடுத்து என்னோட பட்டன் HTML ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். எப்படி வந்து ஈவென்ட்லாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத. நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பட்டன் HTML ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தாச்சு. அதுல இருந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா HTML பட்டன் தானே நமக்கு இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா HTML பட்டன் எலமெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இந்த இடத்துல க்ளோஸ்லாம் கிடையாது. என்னோட ஆட்டோ டேக் எக்ஸ்டென்ஷன் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நார்மலா எப்பவும் போல இருக்கிறதா லேபிள்ன்றத கொடுத்துட்டு அந்த லேபிள் வந்து என்னவா இருக்க போது நம்ம கிளிக்ன்றத ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிள் என்னோட பட்டன் ப்ராப்ஸை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இப்படிதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ HTML வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன் வந்து டைப் யூஸ் பண்ணாம இதை வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு HTML எலமெண்டா இருந்தாலும் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டைப் அலைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதோட யூஸ் வேற, இதோட யூஸ் வேற. ஸோ எக்ஸ்டென்ஷன்ற கீவேர்டை வந்து சில பேர் வந்து மறந்துடுவாங்க. இதுல வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்மால் கேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து எப்பவுமே எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், எப்படி வந்து கிளாஸஸ் இருக்கணும். ஸோ ஆர்கிடெக்சருக்கு வந்து சூப்பரா வந்து இருக்கும். ஸோ ரியாக்ட் ப்ராப்ஸோட வந்து சூப்பரா இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ டைப்புக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன வித்தியாசம், இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அதே மாதிரி ஹைப்ன்ற ஒரு பட்டன் வந்து இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரீ தான். நிறைய பேர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க அந்த ஹைப்புமே பண்ணலாம். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே இது நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் மறக்காம பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.